உண்மையில தாங்க சொல்றாங்க உலக அதிசயம்ல 7வது அதிசயம் தாஜ்மஹால்னு. இதனாலதான் சோ நம்ம இப்போ வந்திருக்கிறது டெல்லி. இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து டெல்லி ஃபிளைட் 1 hour ஜர்னி ஆயிடுச்சு. டெல்லி வந்து பார்த்தா லாக்டவுனுங்க. ஆமாங்க, நான் லாக்டவுன் டைம்ல வந்திருக்கேன். ஆக்ரா கிளம்ப போறோம். டெல்லி டு ஆக்ரா 231 கிலோமீட்டருங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது டாம்ப் ஆஃப் அக்பர். சோ இது இருக்கிறது அக்ரால கேந்திரால இருக்குங்க. சோ இது கட்டின வருஷம் 1605ல இருந்து 1603ல தாங்க கட்டினது. ஜஹாங்கீர் அவர் தந்தை அக்பர் நினைவாக இது கட்டினதுங்க. அவரோட அக்பர் ஆட்சி செய்த காலம் 1556ல இருந்து 1605 வரைக்கும். அதுக்கப்புறம் முகால் ஜஹாங்கீர் தான் ஆட்சி செஞ்சாங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க தானே எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்கன்னு. ஓ மை காட். அக்பரோட சமாதி இங்க தாங்க வச்சிருக்காங்க. அக்பர், ஜஹாங்கீர், அக்பரோட 2 செல்ல பொண்ணுங்களோட சமாதி இங்க தாங்க இருக்கு. சஹாப் உன் நிசா பேகம், ரம் பானு பேகம், அவங்களோட 2 பொண்ணுங்க பேருங்க. அவங்க வைஃபோட சமாதி எங்கன்னு உங்களுக்கு டவுட் வருமே, கடைசி வரைக்கும் பாருங்க. அவங்க வைஃப் சமாதி காமிக்கிறேன். ஷாக் ஆயிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. சோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பேபி தாஜ். இது ஜஹாங்கீர் தன் பாச மனைவி நூர்ஜானுக்காக கட்டினது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. இது கட்டப்பட்டாலும் 1622ல இருந்து 1628 வரைக்கும். என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே கட்டப்பட்டதுனால இத பேபி தாஜ்னு சொல்றாங்க. ஆஹாஹா, என்ன அழகா இருக்குங்க. ஓ, சடனா பார்த்தா நம்ம சோழ புக்குங்க. சீக்கிரமா இதுவும் 8வது அதிசயம் வருங்க. வாங்க நம்ம இப்போ ஆக்ரா ஃபோர்ட் பார்க்கலாம். ஆஹா, எவ்வளவு பெரிய சுவரு. இது யமுனா நதி பக்கத்துல இருக்குது. இது சிவகல்னால கட்டப்பட்டது. இது கட்டப்பட்ட காலம் 1565ல இருந்து 1573 வரை. தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே இது சின்ன ஒரு கட்டிடமா கட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் இது பெரிய கட்டிடமாக முடிச்ச காலம் 1638. அதுக்கப்புறம் இது பொலிட்டிக்கல் சென்டர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது கட்டினது 4000 பேர் வரைக்கும் சொல்றாங்க. இது கட்டப்பட்ட காலம் 8 வருஷம் சொல்றாங்க. வாங்க, இப்போதான் நம்ம முக்கியமான பிளேஸுக்கு வந்திருக்கோம். நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக வர்த் வியூ காமிக்கிறோம். வாங்க. A symbol of love and loss. தாஜ்மஹால் தான். ஒரு அந்த மாதிரி வருமா? ஸோ 1631ல தான் மும்தாஜ் மரித்து போனது. ஸோ அவங்களுக்காக பாச காதல் நினைவிடம் கட்டினதுங்க தாஜ்மஹால். கட்டப்பட்ட காலம் 1632ல இருந்து 1648
வரைக்குங்க. முடிச்சது 1653 தான். இதனால தாங்க இது உலக அதிசயம்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ ஷாஜகானுக்கு லீகலா 7 வைஃப்னு சொல்றாங்க. பட் இல்லீகலா எவ்வளோன்னு இப்போ வரைக்கும் யாரும் சொல்லல. ஓகேங்க, இதுக்கு பின்னாடி பிளாக் காஜன் கட்டணும்னு ஷாஜஹான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அது தெரிஞ்சு அவரோட மகன் ஜஹாங்கீர் அவங்கள சிறையில் போட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இது பேஸ்மெண்ட்டோட நிற்குதுங்க. இப்படிதான் இந்த ஊர் ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வந்திருக்கிறது டாம்ப் ஆஃப் மாரியம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே தாங்க நம்ம அக்பரோட ஃபர்ஸ்ட் ஆசை மனைவி வச்சிருக்க இடங்க. இது கட்டப்பட்ட காலம் 1623 இருந்து 1627 வரைக்கும். அக்பரோட செகண்ட் வைஃப் பாகிஸ்தான்ல வச்சிருக்காங்க சொன்னாங்க. ஸோ அக்பருக்கு லீகலா 11 பொண்டாட்டி சொல்றாங்க, இல்லீகலா 300 இருந்து 5000 வரைக்கும் சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ண நம்ம ஃபேமிலிஸ்க்கு தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. Bye bye. இதெல்லாம் நடக்குமா? நடந்தது